Good morning, girls. Today's class, we are going to continue the Macavity, the fourth unit poem, The Mystery Cat, written by T.S. Eliot. Let me continue the fifth stanza. Macavity, Macavity, there is no one like Macavity, for he is feared in feline shape, a monster of depravity. You may meet him in a by-street, you may see him in the square, but when a crime's discovered, then Macavity is not there. Macavity, Macavity, there's no one like Macavity. அதாவது மெக்காவிட்டியை போல் ஒரு குற்றம் செஞ்சவனை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இது வரைக்கும் இந்த போயமில் வந்து ஒரு பூனையை தான் வந்து ஒரு வாண்டட் கிரிமினலாக அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்க்கே வந்து தண்ணி காட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரிமினலாக வந்து பூனையை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இந்த செகண்ட் லைனில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபார் இயர்ஸ் த ஃபியர் இன் ஃபெலைன் ஷேப் அ மான்ஸ்டர் ஆஃப் டெப்ரிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இங்கே வந்து இந்த கேட்டை வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, ஆஸ் அ டெவில் இன் ஷேப் ஆஃப் கேட். ஃபியர்ட் அப்படின்றது வந்து ஒரு டெவில் பீயிங் அப்படின்னு நம்ம மீனிங் படிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன். இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, த கேட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ டெவில் இன் த ஷேப் ஆஃப் அ கேட். அதை வந்து ஒரு டெவில் ஷேப்புக்கு வந்து அதை வந்து ஒப்பிடுறாங்க. அண்ட் ஹியர் த மான்ஸ்டர் ஆஃப் டெப்ரவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மான்ஸ்டர் ஆஃப் டெப்ரவிட்டி மீன்ஸ் த விக்டு கிங் ஆஃப் ஆல் ஈவில் குவாலிட்டி. அதாவது கெட்டது செய்கிறது எல்லாத்துக்குமே அவன் தான் அரசனாக நிற்கிறான், ஒரு கிங் மாதிரி நிற்கிறான். த கேட் ஹாஸ் ஆல் ஈவில் குவாலிட்டிஸ் தட் ஒன் கேன் திங்க் ஆஃப். இதை போல் வேறு யாராலுமே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இதாக அவன் வந்து ஒரு அரக்கம் போல் அவன் வந்து இருக்கான். You may meet him by a street. அவன் நீ எங்கே வேணாலும் பார்க்கலாம். You may see him in the square. But when a crime's discovered, ஆனால் ஒரு குற்றம் இவன் தான் செஞ்சான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை நம்ம அங்கே அந்த இடத்துல பார்க்கவே முடியாது. தென் Macavity is not there. ஆனால் ஒரு தவறு இவன் தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்குள்ளாட்டியும் அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. Coming to the next stanza, he is outwardly respectable. They say he cheats at cards. He is outwardly respectable. அதாவது வெளியே பார்த்தா ரொம்ப அப்படியே மரியாதைக்குரியவனா அப்படியே தெரிவான். ஆனால் அவங்க எல்லாத்தையும் சொல்கிறத விட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவன் அவங்க கார்ட்ஸ் விளையாடுறவங்கள்ட்ட கூட அவன் வந்து ரொம்ப சீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் his footprints are not found in any file of Scotland Yard. அவன் எந்த இடத்துல குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றத்தினுடைய ஆதாரம் வந்து அந்த ஸ்காட்லாண்ட் யார்டில் இருக்க ஃபைல்கிட்ட போலீஸ் ரெக்கார்டில் எங்கேயுமே பதிவாகலை. ஏன்னா எவிடன்ஸே இல்லை. இவன் தான் செஞ்சான்னு தெரிஞ்சாலும் எவிடன்ஸே இல்லை அப்படின்றாங்க. அண்ட் when the laders looted or the jewel case is rifled. ஸோ இஸ் ஃபுட்பிரிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாதனால அவனை வந்து அரெஸ்டே பண்ண முடியாமல் இருக்குது. அண்ட் வென் த லார்ட் இஸ் லூட்டட் ஆர் த ஜுவல் கேஸ் இஸ் ரைஃபிள்ட். அதாவது லார்ட் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கபோர்ட். அதில் தான் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் வந்து லார்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லூட்டட் அப்படின்னா இட் மீன்ஸ் அதை வந்து தட்டி விடுறது இல்லை கொட்டி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். அங்கே இந்த கபோர்டுக்குள்ளே வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணுதான், தட்டி விட்டு கொட்டி விடுற வேலை இந்த மாதிரிலாம் பண்ணுமா. இன் த சேம் டைம் ஆர் த ஜுவல் கேஸ் இஸ் ரைஃபிள்ட் அப்படின்னும் போது அந்த ஜுவல் கேஸை எடுத்து உடச்சி கீழே போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. அதே மாதிரி அங்கே இருக்கிறது ஆர் வென் த மில்க் இஸ் மிஸ்ஸிங் ஆர் another பீக்ஸ் பீன் ஸ்டிஃபில்ட். ஸோ அதே மாதிரி அங்கே மில்க் வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்து குடிச்சிடுறது இல்லை வந்து அதை கொட்டி விடுறது, என்ன மாதிரி செயல்லாம் அதால் செய்ய முடியுமோ அவ்வளோ அட்டுழியமோ அதை அங்கே வந்து செஞ்சுட்டு அது வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூனை வந்துட்டு போயிடுச்சு, அது வந்து ஒரு பாலை வச்சுட்டு போனோம் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணிட்டு போயிடும், குடிச்சிட்டு போயிடும். அதுக்காண்டியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கிச்சன் டோர்ஸு இல்லை விண்டோஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி நான்வெஜ் இது பண்ணாலும் அது மீன் வாடகைக்கு அது ரொம்ப வந்துரும்பாங்க. இதே மாதிரி தான் இது வந்து எல்லா வேலையும் அது செஞ்சு வச்சிருது அப்படின்றாங்க. ஆர் another peaks been stifled. You can see the picture of the peaks. That is, peaks is nothing but a kind of a dog. எப்படி வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லை ராஜபாளைய நாய் அப்படின்னு சொல்கிறோமோ, இந்த பீக்ஸ்ன்றது ஒரு சொல்லக்கூடிய ஒரு நாய் வகை. அந்த நாயை கூட இது என்ன பண்ணிடுமா, அடக்கி அமுக்கி வச்சிருமா. அது வந்து இதோட செயலை வந்து அது ஏதாச்சும் காட்டி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணிடுமா, அதை வந்து எதுவுமே பண்ண விடாதான். இந்த மெக்காவிட்டியே வந்து அதை அடக்கி எதையுமே பண்ண விடாமல் அதை ஆக்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் நாட் ஃபைண்ட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் எவிடன்ஸ் ஆஃப் திஸ் மெக்காவிட்டி.
if you go there you cannot find anything of the evidence of the McCavity அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Coming to the next stanza, or the greenhouse glass is broken and the trellis past repair. Hey, there's a wonder of the thing, McCavity is not there. And when the foreign office find a treaty gone astray, or the admiralty lose some plans and drawings by the way. So க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படின்னா இட்ஸ் அ ப்ரோக்கன், அந்த க்ரீன் ஹவுஸ் கிளாஸ் எல்லாம் கூட அது ப்ரோக்கன் பண்ணி வச்சிரும் அப்படின்றாங்க. trellis you can see in the picture, it's a support which is used for a wooden plank for the growing of the climbers. ஓகே, ஒரு கொடி வளர்ந்து போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய உடன் பிளாங்க், அந்த பாஸை கூட அது என்ன பண்ணுமா, உடச்சி விட்டுருமா, கீழே தள்ளி விட்டுருமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் அது செய்யும். தேர்ஸ் நோ வண்டர் ஆஃப் திங். ஸோ இது மாதிரி அது பண்ணும் அப்படின்றது வந்து எந்த ஒரு ஆச்சரியமான விஷயமும் இல்லை, அதுதான் அது செஞ்சுருக்கோம், வேறு யாரும் அதை செஞ்சுருக்க முடியாது. அண்ட் வென் த ஃபாரின் ஆஃபீஸ் find a treaty gone away. Treaties is nothing but a ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு ஃபைல் மாதிரி ஒரு விஷயம். அதை கூட என்ன பண்ணிடுமோ, அதை கூட மிஸ்பிளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அது வச்சுருந்தாக்கா அதை கூட அது வந்து மிஸ்பிளேஸ் பண்ணி விட்ரும், எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிடும், எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் த அட்மிராலிட்டி லூஸ் சம் பிளான்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் பை த வே. ஸோ அட்மிராலிட்டி மீன்ஸ் பிரிட்டிஷ் நீதியில் உள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். அங்கே இவங்க வச்சுருக்க அந்த ட்ராயிங்ஸ் ஆர் பிளான்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையுமே காணா போயிடும். அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அது எடுத்துகிட்டு போகுது, அவங்க இடத்துக்கு வந்து அவங்களுக்கே தெரியாமல் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுது. இதுதான் எடுத்துருக்கும்னு தெரிஞ்சால் கூட பட் நோ எவிடன்ஸ் டு ஃபைண்ட் அவுட், அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மெக்காவிட்டியை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் மே பி அ ஸ்கிராப் ஆஃப் பேப்பர்ஸ் இன் த ஹால் ஆர் ஆன் த ஸ்டேர் but it's useless to investigate. McCavity is not there, and when the loss has been disclosed, the Secret Service say it must have been McCavity, but he is a mile away. So there may be a scrap of papers in the hall. அதாவது பேப்பர்லாம் வந்து செதறி கிடைக்கும். On seeing the scattered papers, we know that this work was done by the McCavity only, but no use. But there is no evidence to find out that this was done by the McCavity அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது அப்படின்றாங்க. பட் இட்ஸ் யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட். ஸோ நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது, யூஸ்லெஸ், இட்ஸ் நத்திங், வேஸ்ட் ஆஃப் டைம். McCavity is not there அப்படின்றாங்க. And when the loss has been disclosed, the Secret Service says இந்த இடத்துல இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, these are the things missing அப்படின்றத சர்வீஸ் வந்து அந்த சீக்ரெட் சர்வீஸ் வந்து சொன்னாலும் கூட அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதை செஞ்சது அதுதான்றது நமக்கு தெரிஞ்சாலும் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இட் மஸ்ட் ஹாவ் பீன் McCavity பட் ஈ ஸ்மைல் அவே. இதை செஞ்சது McCavity தான் தெரியும், பட் ஆனால் அது இப்போ இந்த இடத்துல இருக்காது, அது 1 மைல் தூரத்தில் தாண்டி எங்கேயோ இருக்கும் அப்படின்றாங்க. McCavity will be 1 mile away from the incident happened. எந்த இடத்துல ஒரு குற்றம் நடந்ததோ அந்த இடத்துல இல்லாமல் அது 1 மைல் தூரத்துக்கு எப்படியும் அது வந்து என்ன பண்ணியிருக்குமா, தள்ளி தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல அது இருக்கவே இருக்காது அப்படின்றாங்க. Coming to the next stanza, you will be sure to find him resting or licking of his thumbs or engaged in doing complicated long division sums. McCavity, there's no one like McCavity. There never was a cat of such deceitfulness and suavity. You will be sure to find him resting or a licking of his thumbs. ஸோ இப்போ பண்ணுற இந்த குற்றங்களை எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுமா, அது 1 மைல் தூரம் தள்ளி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் நமக்கு தெரியும். அது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க, அது வந்து தன்னுடைய பாதங்களை தம்ஸு பால் இருக்கக்கூடிய தம்ஸை வந்து அது லிக் பண்ணிகிட்ருக்கோம். லிக்குனா நக்கிகிட்ருக்கோம் அப்படின்றது. இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து அந்த பாதங்களை வந்து நாக்கால் தடவி கொடுத்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய கட்டவிரல் பாதத்தில் இருக்கக்கூடிய கட்டவிரலை வந்து அது பாதங்களை வந்து தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்
அப்படின்றாங்க. ஆர் என்கேஜ் இன் டூயிங் காம்ப்ளிகேட்டட் லாங் டிவிஷன் சம்ஸ். ஸோ இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அது பெரிய பெரிய கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்குமா. இங்கே கணக்குகள்னால் சம்ஸ்னால் அது கிடையாது. இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் வெரி டிஃபிகல்ட்டான ஒரு கஷ்டமான திட்டங்களை அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை பற்றி அது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்காவிட்டி தேர்ஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி. There never was a cat of such deceitfulness and suavity அப்படின்றாங்க. There never was a cat such a deceitfulness அப்படின்றது மெக்காவிட்டியை போல ஒரு கன்னிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஸானஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. சாவிட்டி மீன்ஸ் அ கான்ஃபிடென்ஸ். அது என்ன இவ்வளோ தவறுகளை செஞ்சும் கூட என்ன ஒரு கான்ஃபிடென்ஸாக, என்ன ஒரு சொகுசாக, என்ன ஒரு திமிரா இவ்வளோ தப்பையும் செஞ்சுட்டு இப்படி திமிரா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் டு த லாஸ்ட் stanza, he always has a alibi and one or two to spare. At whatever time the deed took place, Macavity wasn't there. And they say that all the cats whose wicked deeds are widely known. I might mention Mangojery, I might mention Griddlebone, are nothing more than agents for the cat who all the time just controls their operations, the Napoleon of crime. So he is always an alibi, one or two to spare. அப்படின்னா அந்த அலிபாய் அப்படின்றது அதை என்னன்னு சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குற்றம் செஞ்சவங்க அந்த குற்றம் நடந்த இடத்துல இல்லாமல் அவங்க இந்த நேரத்தில் வேறு ஒரு இடத்துல தான் இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அலிபாய் அப்படின்றது. அட் வாட் எவர் டைம் த டீட்ஸ், அதாவது இந்த செயல், டீட்ஸ் அப்படின்றது இந்த செயல் நடந்தது. டுக் பிளேஸ், மெக்காவிட்டி வாசன் தேர். இந்த செயல் நடக்கும் போது, இந்த டீட் நடக்கும் போது மெக்காவிட்டி அங்கே இல்லை அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க குற்றம் நடந்தாலும் சரி, மெக்காவிட்டி வில் நாட் பி தேர், யூ கேனாட் ஃபைண்ட், யூ ஓன்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட் தட் மெக்காவிட்டி அப்படின்றாங்க. அண்ட் தே சே தட் ஆல் த கேட்ஸ் ஹூஸ் wicked deeds ஆர் வைட்லி நோன். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இந்த கேட்டு தான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்க முடியும் அப்படின்றதும் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த wicked deeds மீன்ஸ் ஒரு மோசமான செயல் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மோசமான செய்யக்கூடியது வேறு யாருமே இருக்காது, மெக்காவிட்டியாக தான் இருக்கும் அப்படின்றது. வைட்லி நோன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இது அப்படின்றது. மெக்காவிட்டி தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலும் கூட நீங்கள் மெக்காவிட்டியை என்ன பண்ண முடியாது, you cannot arrest because you don't have the evidence. அதே மாதிரி Mangojarian and Griddlebone is nothing but they are the ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஃபிக்ஷனலில் வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கேரக்டர்ஸ் யார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே தலைவன் யார் அப்படின்னா இந்த மெக்காவிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டூ ஆர் த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். தீஸ் பீப்புள் சே சச் த Mangojarian and Griddlebone ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் மெக்காவிட்டி. மெக்காவிட்டிக்கே இவங்க தான் ஏஜென்ட்டு, எங்கே எது நடந்தாலும் அதுக்கு பதிலாக இவங்கள சொல்லிக்கலாம். இவங்க எல்லாத்தையுமே இவங்களோட எல்லா ஆப்ரேஷன் கண்ட்ரோலும் யாரோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு அப்படின்னா மெக்காவிட்டியோட கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கு. மெக்காவிட்டின்னு சொன்னாலே போதும், அவங்களுக்கெல்லாம் லீடரே கிரிமினலுக்கு எல்லாத்துக்குமே லீடரு ஹெட்டு யார் அப்படின்னாக்கா நம்ம மெக்காவிட்டி தான். ஸோ இவங்கெல்லாம் இந்த Mangojarian and Griddlebone சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு லீடர், சாரி அவங்க லீடர் கிடையாது, மெக்காவிட்டி தான் அவங்களுக்கு லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. Are nothing more than the agents for the cats who all the time just controls their operation, the Napoleon of crime. So Macavity is compared to the Napoleon of crime அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா நெப்போலியன் ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஆல் த கிரைம். எங்கெல்லாம் குற்றம் நடக்குதோ அந்த குற்றத்தை கண்ட்ரோல் பண்ண அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா நெப்போலியனுக்கு இருக்குது. ஆனால் குற்றங்கள் செய்கிற எல்லாத்துக்குமே தலைவனாக இருக்கிறது இங்கே மெக்காவிட்டி. ஸோ அந்த நெப்போலியனை போல் இந்த மெக்காவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் வே மெக்காவிட்டி கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஆப்ரேஷன் அண்ட் பிரிங்ஸ் எவ்ரி திங் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அவனோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருந்து தான் எல்லாத்தையும் செயல்படுத்த வைக்கிது. ஸோ மெக்காவிட்டி இஸ் கால்ட் அஸ் நெப்போலியன் ஆஃப் கிரைம். அதை தன்னை எப்படி இது பண்ணிக்குது அப்படின்னா நெப்போலியன் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லிக்குது. இதில்
மெக்காவிட்டியை வந்து ஒரு ஹீரோயிசமாக ஒரு கிரிமினல் வாண்டட் அப்படின்னா கூட அதை வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோயிசம் மாதிரி அதை காமிச்சிக்குது. என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு டிஎஸ் இலியட் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஹியூமரஸான ஒரு வேலை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணது எதுன்னு பார்த்தோம்னா சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பர்சானிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சானிஃபிகேஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பர்சன் செய்யக்கூடியதாக இருந்தால் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதான் பர்சானிஃபிகேஷன். ஆனால் பர்சனை மாதிரியே இங்கே வந்து எதை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மெக்காவிட்டி செய்யுது, பூனை செய்யுதுன்றாங்க. அதனால தான் இதை வந்து ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனுஷன் செய்கிறதே கஷ்டம் அப்படின்னும் போது இங்கே மிருகம் செய்கிற மாதிரி வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ ஹைப்பர் போல் அஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதே மாதிரி இங்கே ரிப்பிட்டேஷன்ஸ் லைன்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேம் வே அலிட்ரேஷன் வேர்ட்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கொஞ்சம் நீங்கள் படிச்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ டில் here the poem gets over. Let me narrate this now. Macavity is a mysterious cat. He commits a crime without leaving any trace about his involvement. Even the Scotland Yard cannot arrest him. He is tall and thin with sunken eyes. He loots the ladder and breaks the greenhouse glass. He breaks the human law and the law of gravity. He is always deceitful. All cats are the agents of Macavity. He is miles away from the scene of crime after committing a serious crime. He relaxes happily doing complicated sums. He is clever at making up an alibi every time he plots a crime. He can baffle even a fakir with its power of levitation. ஸோ அது என்ன மாதிரி ஒரு செயலாக இருந்தால் கூட அதை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு அது தப்பிச்சு போயிடும். அதை வந்து இன்னொரு நேம் வச்சும் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரிவிட்டி அப்படின்னு சொல்கிறது. த கேட் இஸ் த மெக்காவிட்டி கேட் இஸ் டிஸ்கிரைப் ஆஸ் அ டெவில் இன் ஷேப் ஆஃப் கேட் அப்படின்னு சொல்கிறது. ஈவில் குவாலிட்டிஸ் எல்லாமே இந்த கேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க டிஎஸ் இலியட். So till here I stop, girl. So the poem gets over. You read the poem fully to find out the figure of speech which I said, and you study the appreciation question answers paragraph for this poem. Thank you, girls.